ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கமெண்ட்ரி. நான் உங்கள் ராம். ஸோ எல்லாம் தண்டபோல் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரைலரு. அது ஃபைட் சீன்லாம் மண்டபத்தில் இப்போயும் திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே எலினா ரெட் கார்டியன் வீட்டுக்கு தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு என் தம்பி நான் டோர் இல்லாமல் பண்ண சொன்னேன், உனக்கு ரேட்டிங்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு எலினா வந்து அலெக்சி அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அது எலினா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போய் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வருவாருங்க பொண்ணை பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டே வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எலினா ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ரெட் கார்டியன் பார்க்க வந்து பேச வந்திருப்பாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஹாய் டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஷீ நீட் எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ரெட் கார்டியன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க தெரியுது. ஸோ அவங்க எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை போக வைக்கிறதுக்கு நான் நிறைய அசைன்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரைலர்லேயே ஒரு இதில் போய்ட்டு பாம்பு வெடி வைக்கிறது. ஸோ அதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எம்டினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பக்கியை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் ஏதோ கோர்ட் ட்ரையலுக்கு தாங்க வர மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அவர் யாரோ கோர்ட்டில் ஏதோ ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்னன்னு, படம் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அப்படியே நம்ம தலைவன் டேட்விலையும் காமிச்சா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். காட்டுறாங்களா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஷார்ட்டில் அப்படியே ஈஎஸ்சிஜன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மனுஷன் உட்காந்துட்டு அவன் பண்ணதை தாங்க பார்த்துட்டு இருக்கான். சும்மா அவங்க இருந்தான் போட்டு சீல்டு வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதுக்கு தீச்சிட்டு இருக்கானுங்க போல அவனை. ஸோ பக்கத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் குழந்தை அழுதுட்டு இருக்கும். ஸோ அதை கூட கண்டுக்காம அதே நியூஸை வச்சு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான். ஸோ இன்னும் மூவ் ஆனார்ல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இது என்ன மாதிரி முடியும்னு தெரிலங்க. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீன் தாங்க உண்மையிலேயே ட்ரெயிலர் சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் பண்ணுவானுங்களானே. அதுவும் பின்னாடி அந்த பிஜிஎம் வேறு, வேர் இஸ் மை மெயின் சாங் வேறு. ஸோ நீ எதிர்பார்க்காத மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பானுங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. இந்த ஆக்ஷன் சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எலினா ஒரு எலிவேட்லேருந்து வெளில வராங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மாதிரி ஏதோ தேடி தாங்க வராங்க. பட் அங்கே போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஏதோ சின்ன சின்னதாக ஏதோ பேப்பர் மாதிரி ஏதோ கிடக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்தா கரெக்டாக யூஎஸ் ஏஜென்ட் வந்து எலினாவை சொல்கிறான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் மாஸ்டர் குறுக்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா டாஸ்க் மாஸ்டர் எலினாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தவிர எலினாவை அடிக்க வந்துருக்க மாட்டாங்க. ட்ரைலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஷார்ட்டை காமிச்சிருப்பாங்க எலினாவை அடிக்கிற மாதிரி. பட் எலினாவை அடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அங்கே நோட் பண்ணிங்கன்னா பின்னாடி அந்த ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கிறது நம்ம எலினா அப்படி தாங்க வச்சுருப்பாங்க, மற்ற யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டாஸ்க் மாஸ்டர் எலினாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. தம்பி நானும் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபைட்டிங் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. டாஸ்க் மாஸ்டர் அவங்களும் எப்படி சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, தேட்டரில் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. டக்குன்னு பாப்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. காமிக் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. சென்ட்ரி தாங்க, அவர் நம்ம சென்ட்ரி தான். ஸோ அது வந்து வேறு ஒரு ஆல்ட்ரி ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. காமிக் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி நம்ம மூன் நைட்டுக்கு ஸ்டீவன் கிராண்ட் அண்ட் மார்க் ஸ்பெக்டர்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கோ அதே மாதிரி தாங்க இவருக்கும். பாபா பார்த்தோன்னே எல்லா கதையும் சாத்துறானுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஸோ இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ள தான் மொத்தமாக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க எப்படி டீமாக ஆவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு ஹார்ட் பேஸாக இருக்கிறது எலினாவாக இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கி இருக்க சான்ஸ் இருக்குங்க. இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த மொத்த படத்தையும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ட்ரைலரில் இந்த சீன் பார்த்தீங்கன்னா எலினாவை ஒரு லேபில் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட் அப்போயுமே ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கேயும் இந்த சேம் ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரே ட்ரெஸ் போட்டு இருக்கனால ஸோ ஒரே டைமில் நடக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரைலரில் இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி யாரோ கோஸ் பின்னாடி யாரோ நிற்கிறாங்க. அது பார்க்க சென்ட்ரி மாதிரி தாங்க இருக்குது. சென்ட்ரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அதுவும் லைட்டாக சிங்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று சென்ட்ரியை காப்பாற்றணும் கோஸ்ட்டு, அப்படி இல்லாட்டி கோஸ்ட்டை சென்ட்ரி எதாவது பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இது அதை எப்படி காட்டுறாங்கன்னு தெரில. பட் இது 2ல் ஏதாவது இருக்கிற நிறைய சான்ஸ் இருக்குங்க. இந்த சீனில் எலினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம சாவு யாருக்கோ ஒருத்தருக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு தெரில. மேபி ஃபுல் ட்ரைலர் வந்தால் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. வில்லன் யாருன்னு இப்போ வரைக்குமே கன்ஃபார்மாக தெரியணும் நம்மளுக்கு. ஸோ ஸ்ட்ரீம் மாதிரி அப்படியே ரொம்ப அனலாக வருதுங்க. ஸோ இது தெரிஞ்சு நெருப்பு தான் வந்திருக்கும். ஸோ நெருப்பு வச்சு கறிக்கலான்னு பார்க்குறானுங்க போல இவனுங்க எல்லாரையும். ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரைலரில் இன்னொரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட்டில் நீங்கள் லோக்கி கையில் யூஸ் பண்ணிப்பார் ஒரு செட்டாக நீங்கள் அதை பார்க்கலாம். எனக்கு இந்த செட்டிங் பார்த்தோன்னே பாய் சீரீஸில் புச்சர் வந்து ஹோம்லேண்டரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவார், அந்த 7 டவரில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே இந்த சீனில் வேல்வை காமிச்சிருப்பாங்க. ஸோ வேல்வுக்கு அப்புறம் நான் பக்கியும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஏதோ பக்கி வந்து வேல்வை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, ஏன்னு தெரில. ஸோ சீக்ரெட்டாக வந்து பக்கி வேல்வை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த சீனில் தலைங்க சென்ட்ரியை காமிச்சிருப்பானுங்க. ஸோ மொத்தமாக சுற்றுப்பானுங்க. பட் ஆனால் அவருக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர்லேருந்து நம்ம வக்கி அவரோட ஆர்ம் எடுத்து போட்டுப்பாரு. ஸோ உண்மையிலேயே அது ஏன் அதுக்குள்ள ஒரு விஷயம் தெரியலங்க. சத்தியமா சிரிப்பு வந்துச்சு எனக்கு ட்ரெய்லர் பார்க்க போதுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல் ஹூ யூ அசெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே நிக் ஃபியூரி ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஸோ அவர் தான் அவெஞ்சர்ஸா அவர் தான் அசெம்பிள் பண்ணியிருப்பாரு. அதே மாரி இவங்களும் யாரோ அசெம்பிள் பண்றாங்க. அது யாருன்னு இப்போ வரைக்குமே தெரியல. மிஸ்டரியாவே வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. படம் வந்தா ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த சீன பார்த்ததுக்கப்புறம் ஜெயிலர் படம் எத்தன பேர் ஞாபகம் வச்சு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சத்தியமா அது பக்கி எப்படி சொல்றது? ஒரே ஆர்ம்ல போட்டு தூக்கி இழுத்து விட்டுருப்பாரு அந்த ட்ரக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீன்லயே பக்கியோட ஸ்ட்ரென்த் சூப்பரா காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரே கையிலேயே மொத்த ஒரு ட்ரக்கால ஒரு பங்கர்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டு சாத்தி தூக்கி காலி போட்டுறாப்புல. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ பக்கியோட ஸ்ட்ரென்த்து காமிச்சதே சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரைலரில் எந்த ஷாட் பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ நம்ம ரெட் கார்டியன்னு ஒரு ட்ரக்கில் போகிற மாதிரி இருக்குது. அந்த ட்ரக்கை ஓட்டுற வேறு யாரும் பக்கி தாங்க. ஸோ அந்த ஆமை கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் கார்டியனும் பக்கியும் சேர்ந்து இவங்க 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் கூட வரலாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. கேப்டன் அமெரிக்கா அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன். நல்லா தாங்க இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும். இவங்க 2 பேருக்கோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நல்ல கேரக்டர் மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த பூட் ஷாட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே லிஃப்ட்லேருந்து வருவாங்க. தண்டர்போல்ட் டீம் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷாட் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த செட்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்தோ அங்கே வந்து ரிவீல் பண்ணலாம் யார் உண்மையான லீடர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் டீமை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. பட் பக்கி தான் காப்பாற்றுறாங்க. நீங்கள் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா பக்கியே கடைசியில் வின்டர் சோல்ஜரில் வர மாதிரி பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் எடிட்டில் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரைலர்லேயே ஒரு ஷாட்டில் டாஸ்க் மாஸ்டர் எலினாவை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல எடிட் தான். அதே மாதிரி இங்கேயும் எடிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன். மேபி சொல்ல முடியாது. பக்கியே வந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி கூட காட்டலாம். ஸோ பார்க்கலாம். பொறுத்து இருந்து படம் வந்தாங்க தான் தெரியும். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களோட ட்ரைலர் ஒப்பீனியன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ கரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு ஹோல்சமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்